அகரண்டி அனைவருக்கும் வணக்கம். உங்க பேர் என்ன? ஆரோக்கியராஜ், நாஞ்சூர் ஊராட்சி. எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம், குளத்தூர் தாலுகா. எந்த ஊராட்சி ஒன்றியம்? நாஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம். முன்னாண்டார் கோயில் ஊராட்சி ஒன்றியம், நாஞ்சூர். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க பஞ்சாயத்துல? எங்க பஞ்சாயத்துல பல பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர் பேர் என்ன? அவர் சொல்லுங்க. அவர் சின்னத்துறை. இப்ப நடப்புல இருக்கிற கிளர்க்கு பேர் சின்னத்துறை. சின்னத்துறை. பிடிஓ பேர் என்ன? பிடிஓ வருவாய் கோல் கிருஷ்ணன். அதாவது அதுல வட்டார ஊராட்சி, கிராம ஊராட்சின்னு இருக்குல்ல. பிடிஓ பேர் கோவில் கிருஷ்ணன். கோவில் கிருஷ்ணன். கிராம ஊராட்சி. சரி, இப்போ உங்க ஊராட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மூலமா போடப்பட்ட திட்டங்கள், ஊராட்சி திட்டங்கள் இதெல்லாம் முறையா நடைமுறைப்படுத்துறாங்களா? 100 நாள் வேலையிலலாம் எப்படி வேலை நடக்குது? 100 நாள் வேலையில் ஆறாவது மாசம் சரி, கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் 40 பேருக்கு வேலையே பார்க்காம காசு போட்டு எடுத்துட்டாங்க. அது எப்படி வேலையை பார்க்காம? அப்ப நீங்க பேசாமே வீடியோ வரும்னா எப்படி வரும்? பேசினா தானே வீடியோ வரும். அதுக்குள்ள ஆதார ரெக்கார்டு எல்லாமே நம்ம பிஓ ஆபீஸ்ல அந்த அம்மாவுக்கு வச்சுட்டான். ஏடி அந்த அம்மாவுக்கு வச்சு 40-50 பேர் வேலையே செய்யாம சம்பளம் ஒரு மாத காலமாக கோகுல் கிருஷ்ணன் அவரோட துணையோட இந்த 100 நாள் வேலை மக்களுக்கு வேலையே செய்யாம சம்பளம் எடுத்திருக்காங்க. சரி, நாங்க ஏசிக்கு அந்த அம்மாவுக்கு எத்தனை நாள்? 20 நாள். 40 பேத்துக்கு ஏசி எப்படி ஸ்பாட்டுக்கு இந்த அங்க ஒண்ணும் போய் வேலை பார்த்து கிளிக்க போறதுல ஒரே நபரை 5 லட்சம் போட்டா பிடிக்கிறது. ஒரே நபரா 5 லட்சம் போட்டா பிடிக்கிறது. 5 இடத்துல போட்டா பிடிக்கிறது. லெக்கிலங்கிற இடம் 5 இடத்துல வச்சு பிடிக்கிறது. சரி, அங்க வேலை செய்யற 25 ஆளு. சரி, இல்லன்னா 30 ஆள் தான் வேலை செய்ய. இங்க ஆளு எண்ணிக்கை செய்யறாங்களா? செய்யறாங்க. என்னதை செய்யறாங்க? படுத்து தூங்குறாங்க. இதுதான் 100 நாள் வேலையில ஓடுது. ஆமா, ஏதோ மக்களுக்கு அதை பலன் பட்டா ரைட்டு, பலன் அடைஞ்ச ரைட்டு. அவங்க வீட்டுல தூங்காம ஏதோ ஒரு சம்பளம் ஏறினா ரைட்டு. ஆனா வேலையே பார்க்காம சம்பள காசு வாங்குறாங்க. வேலை ஸ்பாட்டுக்கே வராம ஸ்பாட்டுக்கே போனாலும் வேலை செய்ய போறதுல அது ஒரு விஷயம். ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கே போகாம அவங்க வேற வேலைக்கு, கம்பெனி வேலைக்கோ அல்லது தாயம் விளையாடுறதோ, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து இது பண்றதோ என்ன. ஆனா இங்க சம்பளம் வேலை செஞ்சது மாதிரி கணக்குல ஏத்திடுவாங்க. அதுல முழு சம்பளம் அந்த நபருக்கு போகுமா? அரை சம்பளம் தான் போகும். அரை சம்பளம் எங்க போகும்? அரை சம்பளம் நம்ம கிளர்க்கு, பிடிஓ, மக்கள் நல பணியாளர், பணித்தலாம் எல்லாமே பங்கு போட்டுக்கிறது. இதுக்கு ஆதாரம் இருக்கா உங்கள்ட்ட? பக்க ஆதாரம் இருக்கு. 6ஆம் மாசம் எடுத்த ஆதாரம் தெளிவா வச்சு. ஆதாரம்லாம் எங்க எடுத்தீங்க? எடுத்தாலும் யூனியன்ல போனா 5000 ரூபாய் காசு கொடுத்தா தர்றாங்க. அப்படியா? எங்களுக்கு எல்லாம் முன்னாள் யூனியனுக்கு காசு 5000 கொடுத்தா கொடுக்க ஆள் இருக்கு. இப்ப எனக்கு தகவல் அறிவு உரிமைச்சட்டத்துல நான் இது வரலையும் ஒரு 100 மனு போட்டிருக்கேங்க. பதில் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, நான் போய் 5000 யூனியன்ல கொடுத்தா வீடியோக்கு ஆதாரம் எத்தனை நாள் இருக்கு வெளில? ஆமா, 5000 கொடுத்தா ஒண்ணு கொடுக்க நமக்கு உள்ள உங்களுக்கு கிளிகள் இருக்கு, தகவல் கொடுக்க தெளிவா இருக்கு. நேர்மையான நாஞ்சூர் பஞ்சாயத்தை பத்தி சொல்ல எனக்கு ஆள் இருக்கு. நேர்மையான அதிகாரி கொண்டாடுகள் இருக்காங்க. சரி, ரைட். போர்ச்சேரி என்னென்ன பண்றாங்க அத்தனையுமே கொண்டாடுகள் ஒன்றியத்துல இவ்வளவு ஊழல் முறைகேடு நடக்குது, நிறைய நடக்குது. தணிக்கைக்குன்னு வருவாங்கல்ல அதிகாரிகள். இதே சமயத்துல சார் எங்க நாஞ்சூர் பஞ்சாயத்துல சரி வீடே கட்டாம பழைய வீட்டுக்கெல்லாம் பில்லு கொடுத்துருக்காங்க. அது யார் பண்ணது? எல்லாம் கிளர்க்கு தான் காரணம். இப்ப இருக்கிறவரா? முன்னாடி இருந்த கிளர்க்கு, இப்ப இருக்க கிளர்க்கு. இவங்க போன மாசம் 2024 8ஆம் மாசம் நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க. வீடே கட்டா விட்டு வாங்க காட்டுறேன். உங்களை அரசு வரணும் சார். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்கட்சி சப்போர்ட் வச்சு உங்க மேல கேஸ் போடட்டும் சார். தாராளமா போடட்டும். நான் சந்திக்க ரெடி சார். பிரச்சனை பண்ணிட போறாங்க. நான் பண்ண இது மாதிரி போலி பில் போட்டிருக்காங்க. வீடு கட்டாத வீட்டுக்கு பில் எடுத்திருக்காங்க. பழைய வீடு கட்டின மாதிரி பில் எடுத்திருக்காங்க. ஒரே நபர் ஒரே வீட்டை 2 பில் எடுத்திருக்காங்க. அது எப்படி? அதான் வீடியோ தான் கேட்கணும். எப்படி கொடுத்தாருன்னு ஒரே வீட்டுக்கு 2 பில்லு. அப்பாவுக்கு முன்னருக்கு, மகனுக்கு பின்னாடி. என்னங்க அது? வாங்க வீட்டை காட்டுறேன். வீடு இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? அதுதான் இந்த மக்கள் நல பணியாளரை கேட்கணும். ஏமா வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுமான்னா, வீடு கட்டுனவங்களுக்கு வீட்டை கொடுக்கறது இல்ல. வீடு கொடுக்கறது மக்கள் நல பணியாளரா கொடுக்கறது? மக்கள் நல பணியாளர் தேர்ந்தெடுக்கிறது. யாராரு அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டா? அவங்களுக்கு உண்டு கொடுத்துருக்காங்களே வீடியோ. மக்கள் நல பணியாளர்னா யாராரு வீடு கட்டான வருஷத்துல 100 நாள் தான் வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல? இருக்கு. அந்த புது அட்டை போடுறவங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு தானே தெரியும். யாராரு புது அட்டை இன்னைக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும்.
இப்போ உங்க ஊராட்சியில வேலை பார்க்கறாருல கிளர்க்கு, ஆமா. அவர் உங்க பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிறவரா வேற பஞ்சாயத்தா? நம்ம மங்கத்தாம்பட்டி பஞ்சாயத்து. அவர் மங்கத்தாம்பட்டி பஞ்சாயத்துல இருந்து வந்தவர். சரி. எங்க பஞ்சாயத்துல உள்ள கிளர்க்கு தூக்கி மங்கத்தாம்பட்டில போட்டு, சரி, மங்கத்தாம்பட்டி கிளர்க்கு தூக்கி எங்க பஞ்சாயத்து போட்டிருக்காங்க. மாத்தி போட்டிருக்காங்க. மாத்தி போட்டு இப்போ ஒரு வருட காலம் வந்து ஆகுது. அவர் வந்து 100 நாள் வேலையில 40 பேத்துக்கு 20 நாள் போலியா போட்டிருக்காங்க. ஆமா. வீடுல வந்து எத்தனை வீடு மோசடி நடந்திருக்கு? வீடு வந்து எத்தனை வீடு கொடுத்துருக்காங்கன்னு ரெக்கார்டே தர மாட்டேங்கிறாங்க. ஆடியில வச்சு பல திருப்பு கேட்டுட்டான். ஆர்டிஐ மனுவில் எந்த பதிலுமே யூனியனை பொறுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் நெட்ல போட்டு எடுக்கிறது, யார் யாரு வீடு கட்டியிருக்காங்க, யார் யாரு கட்டல. வீடு வந்து கூரை வீடு இருக்கிறவங்களுக்கு, ஓட்டு வீடு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு. இவங்க கேணி உள்ளவங்களுக்கு வீடு, பெரிய சொத்து வத்து உள்ளவங்களுக்கு வீடு, பெரிய நிலக்கலா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும். அதான் அரசு திட்டம். மேலசௌரி வட்டத்துல ராஜேந்திரன் ஒருத்தர் கண்ணு தெரியாத மனிதன். சரி. 4-5 வருட காலமாக அவர் வீடு கேட்கிறாரு. சரி. இதுவரையும் அவர் வீடு கொடுக்கல. கண்ணு 2 கண்ணு தெரியல, கெஞ்சுறாரு. மழை பெஞ்சா வீடு ஒழுகுது. அவரை மாதிரி ஆட்களுக்கு தான் வீடு கொடுக்கணும். ஆனா இங்க கொடுக்கலையே. நாஞ்சூர் பஞ்சாயத்துல ஏன் கொடுக்கல? இருக்கப்பட்டவங்களுக்கே வீடு கொடுத்தா அது வந்து இல்லாதவங்க எங்க போவாங்க? அதான் சார் தெரியல. அந்த கண்ணு தெரியாத மனிதன் மேலசௌரி ஆட்டம் ராஜேந்திரன் 2 கண்ணுமே பார்வையற்றான். சும்மா விடுமாங்க? அந்த பையனுக்கு வீடு பல திருப்பு கேட்டு வீடே கொடுக்கறது இல்ல. ஏன்னா அந்த கமிஷன் காசு எதை கேட்பாங்க. கமிஷன் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அரசாங்கத்துல வந்து 2,80,000 ரூபாய் கொடுக்குறாங்க பணம். அதுல எவ்வளவு பார்ட்டிக்கு போய் சேரும் எவ்வளவு தெரியல. பார்ட்டி அவங்க வீடு கட்டணவங்களை கேட்கணும். கமிஷன் எவ்வளவு போயிடும்? மேக்சிமம் ஒரு 70-80,000 போயிருமா? தெரியல எவ்வளவு போகுன்னு தெரியல. அவங்க வீடு கட்டணவங்க சொல்றீங்க, ஊழல் முறையீடு நடந்திருக்குங்கிறீங்க. வீட்டு வந்து புது வீடு கொடுக்கணும் அப்படிங்கறது 10,000-20,000 லஞ்சம் அங்கே கொடுக்கணும். ஒன்றியத்துல பிடிஓல இருந்து ஊராட்சி செயலாளர்ல இருந்து பெரும்பாலும் ஊழல் பண்றாங்கங்கிறீங்க. நல்லா பண்றாங்க. நாஞ்சூர் பஞ்சாயத்துல நிறைய பண்றாங்க. சரி. நாஞ்சூர் பஞ்சாயத்துல இப்போ வந்து தெருவிளக்கு கரெக்டா இருக்கா? தெருவிளக்கு நல்லா இருக்கு. சரி. குடிநீர் பற்றாக்குறை 10 வருட காலமாக மருதூர்னு ஒரு கிராமம். சரி. மேலசௌரி ஆவட்டத்துக்கு மருதூருக்கும் 2 கிலோமீட்டர். 10 வருட காலமா குடிநீர் எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. வர்ற ஊராட்சி மன்ற தலைவரும் சரி, பிடிஓவும் தொட போறாங்க. ஏன் பிடிஓக்கு தெரியாதா அந்த ஊர்ல குடிநீர் இல்லைன்னு? ஒரு அந்தோனியார் தெருன்னு ஒரு தெரு இருக்கு. சரி. மருதூர் ஆட்கள் 2 கிலோமீட்டர் நடந்து 10 வருட காலமா குடிநீர் இல்ல. இன்னமும் இல்ல, இப்பவும் இல்ல. திமுக ஆட்சியில விடியல் ஆட்சி இல்ல குடிநீர். இப்ப புதுசா இடையில வந்த தலைவர் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க ஏதாவது மனுன்னு கொடுத்துருக்கீங்களா? பல திருப்பு கிராம சபை தீர்மானம் போட்டாச்சு. சரி. குடிநீர் தண்ணி மருதூருக்கு எடுத்து விடுங்க, மருதூருக்கு எடுத்து விடுங்க. எம்எல்ஏ கொடுத்தீங்களா மனு? என்ன எம்எல்ஏ கொடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. உங்க சட்டமன்ற உறுப்பினர் பேர் என்ன? சின்னத்துறை. அவரோட செயல்பாடு ஊராட்சிகள் திட்டங்கள்ல தான் நிதியெல்லாம் அவர்கிட்ட வந்து அவரை வந்து பார்க்க முடியல. பல திருப்பு நாங்க முயற்சி பண்ணோம் அவரை போய் பாக்குறதுக்கு. என்ன லண்டன்ல இருக்காரு? இந்த கந்தரக்கோட்டையில தான் இருக்காரு. பல திருப்பு நானே முயற்சி பண்ணேன், போய் மனு கொடுத்து இந்த மாதிரி தண்ணி இல்ல, மக்களுக்கு இந்த ஒரு நல்ல முடிவு பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சின்னத்துறை எம்எல்ஏ போய் பார்த்து பேசணும்னு போய் பார்த்தேன். அவர்கிட்ட நான் போன் பண்ணி சொன்னேன், எங்க மருதூர்ல அந்த போற எதுப்புல அந்த கடை ஓரமா அந்த தெருவுல ஒரு நாடக மேடை ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப கிட்டத்துல கட்டி கொடுத்த 1 வருஷம் ஆச்சு கட்டி கொடுத்து. இப்ப வந்து அந்த மேடையை பார்த்தீங்கன்னா எல்லாமே உறிஞ்சுக்கிட்டு உள்ளது. ஐயோ, எல்லாமே உறிஞ்சுக்கிட்டு. முன்னாடி கீரனூர் பேருந்து நிலையம் அப்படிதான் இருந்துச்சு, அப்படியே உறிஞ்சுக்கிட்டு. ஏன்னா எம்எல்ஏ ஃபண்டுல ஒதுக்குனது அந்த நாடக மேடை. அவர் எம்எல்ஏ வந்து ஸ்டாலின் முகாம் திட்டம் இங்க வந்திருந்தாங்க. நம்ம மங்களமால் கல்யாணம் பண்றதுக்கு. அவரை பார்த்து ஒரு டீ கடையில பார்த்து, அண்ணே நீங்க கொடுத்த பணம் கொடுத்தீங்கல்ல நாடக மேடம், நான் மருதூர் கட்ட சொல்லி நீங்க வந்து பாருங்கண்ணே எப்படி கட்டியிருக்காங்கன்னு வந்து பாருங்கண்ணே, ரொம்ப கொடூரமா இருக்குண்ணே கட்டியிருக்க கட்டடம். ஏன்னா உன் பேரே சொல்லாதுண்ணே, இன்னும் 2 வருஷத்துல இடிஞ்சு விழுந்துரும். அதுல அவர் பேர்லாம் எழுதி இருக்கு. அவர் பேர் இருக்கு. அதாவது இருக்குதா? இருக்கு. சின்னத்துறைங்கிற பேரு இருக்கு. சின்னத்துறைங்கிற பேரு இருக்கு. அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இப்ப போய் பாருங்க, அப்படியே பொறிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் பொறிஞ்சுக்கிட்டு இருக்கு மேல. அது என்ன கட்டடம்? நாடக மேடை. நாடக மேடை சின்னத்துறை. இவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவர் வந்து இது மாதிரிலாம் புகார் பண்ணிச்சுன்னா கேட்க மாட்டாரா? நான் நேரடியா சொல்லிட்டேன். சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை நான் நேரடியா சொல்லிட்டேன். நேரடியா சொல்லிட்டேன். அவர் வந்து கள ஆய்வு பண்ண விரும்பல.
அவங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட ஆமா, வேலை திமுக கொடுத்தாங்களான்னு தெரியல. திமுக அவர் களவு ஆய்வு செய்ய அவர் ஆமா, எதிர்த்து பண்ண முடியாது அவரால என்ன அவரு பண்ண முடியுமா பண்ண முடியாத நான் சொல்லிட்டீங்க. அதை பத்தி அவர் கண்டுக்கல. இப்ப இறுதியா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க ஊராட்சி எங்க மேல சௌரியாவட்டணத்துல 36 விதைகள் இருக்கு. எந்த ஊராட்சி? நாஞ்சூர் ஊராட்சியில மேல சௌரியாவட்டம்ங்கிற ஊரு. மேல சௌரியாவட்டம் 36 விதவைகள். சரி. கணவனால கைவிட்ட விதவைகள் இருக்காங்க. சரி. அந்த ஊருக்கு குடி தண்ணியே நல்ல தண்ணியே இல்ல, எல்லாமே உப்பு தண்ணி. உப்பு தண்ணி. அது என்ன 36 பேர் கணவனால கைவிடப்பட்டவங்கன்னா எல்லாமே கிட்னி ஃபெயிலியர். ஏன்? தண்ணி சரியில்லாம, தண்ணி சரியில்லாம. ஓ, அதாவது வந்து கணவர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. கணவர் இறந்து போயிட்டாங்க, தண்ணி சரியில்லாம எல்லாமே அந்த ஊரு ஆம்பளை பூரா கிட்னி ஃபெயிலியர் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்ல. காரணம் தண்ணி சரியில்லை. என்ன அப்படி சொல்றீங்க? தண்ணி சரி. கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை இருக்கிற இந்த தொகுதியில கிட்னி பாதிக்கப்பட்டு 30 பேத்துக்கு மேல 36 பேர் இறந்திருக்காங்க. இந்த திமுக ஆட்சியில, இந்த திமுக ஆட்சியில இருந்து போன ஆட்சியில இருந்து இறந்துட்டு இருக்காங்க. ஓஹோ, போன ஆட்சியில இருந்து இறந்துட்டாங்க. ஆட்சி மாறுது, ஆனா காட்சி மாறலங்கறீங்க. ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா குடி தண்ணி மாறலையே. அந்த உப்பு தண்ணி தான் மக்கள் குடிக்கிறாங்க. காவிரி குடிநீர் திட்டம் அந்த தண்ணி எல்லாம் வரல, நல்ல தண்ணியா வரல. அந்த மேலசாரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எல்லா பகுதிக்கும் வந்துட்டு இருக்கு. மேலசாரி மாவட்டம்ங்கிற கிராமத்துல 36 விதவைகள் இருக்காங்க. எல்லாமே கிட்னி பாதிக்கப்பட்டு தான் இறந்திருக்காங்க. தண்ணி சரியில்லாம எந்த தலைவர்களும் யாருமே அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் ஃபில்டர் பண்ற தண்ணி எடுத்து கொடுக்கறதே இல்ல. இந்த மருதூர் மக்களும் என்ன பாவம் செஞ்சுச்சா 10 வருட காலமாக. எந்த பஞ்சாயத்துல வருது? எல்லாம் நாஞ்சூர் பஞ்சாயத்துல 10 வருட காலமாக. எந்த ஊர்ல அந்த கிட்னி ஃபெயிலியர்? மேலசௌரியாவட்டம் கிட்னி ஃபெயிலியர், தண்ணி சரியில்லாம முழுக்க ஒரு 10 ஆண்டு காலமா ஒரு 30 பேத்துக்கு மேல 36 பேரு உப்பு தண்ணி குடிச்சதுனால 36 பேரு கிட்னி ஃபெயிலியர்ல இறந்துட்டாங்க. அதே மாதிரி இது வெளியில அந்த அளவுக்கு ஒன்னும் தகவல் வரலையே, செய்தியா யாரும் சொல்ல விரும்பல. இத யாரும் சொல்ல விரும்பல. ஊடகத்துக்கு இதுவரையிலும் இப்ப நம்ம யாருமே சொல்ல விரும்பல. பத்திரிகையால தான் இந்த பகுதியில நிறைய சார் அத வந்து யாருமே சொல்ல விரும்பல. அந்த விஷயத்தை யாருமே சொல்ல விரும்பல. ஊருக்கு வந்து நேரடியா ஒரு நாள் வந்தா பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுப்பாங்களா? நல்லா பேட்டி கொடுக்க சொல்றேன். மேலசாரி இருந்து மக்களை சரி ஒரு நாளைக்கு வாங்க, மக்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டுறேன், பேட்டி கொடுக்க சொல்றேன். அந்த ஊர்ல குடி தண்ணி பூரா உப்பு தண்ணி தான். ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி அந்த நாஞ்சூர் பஞ்சாயத்துல எல்லாமே மேலசாரி. நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. கிளை அந்த உங்க பஞ்சாயத்து செயலாளர் ஊழல் பண்ணாரு, பிடிஓ ஊழல் பண்ணாங்க, சின்னத்துறை எம்எல்ஏ நாடக மேடை கட்டினாங்க, அதெல்லாம் சரியில்லை எல்லாம் சொன்னீங்க. எல்லாமே நார்மலான ஒரு செய்தி தான். அதை தாண்டி உங்க குடிதண்ணீர்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகி 36 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான 36 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஊர்ல எந்த அதிகாரி வேணாலும் வந்தா அந்த அவங்க வந்து கேட்க சொல்லுங்க. இதுவரையிலும் வெளியில அந்த தகவல் யாருமே சொல்ல வரல சார். யாருமே மீடியாட்ட வந்து சொல்றதுக்கு முன்னுரிமை பண்ணல. ஏன் பயப்படுறாங்களா? மீடியா விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. வந்தா கீர்னு ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்ல, நகர்ப்புற பகுதி 10 குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், கோரிக்கை வைக்கலாம். அந்த அளவுக்கு அங்க நாலேஜ் இல்ல. 200 ரூபாய் காசு கொடுத்தா பொது மீட்டிங் போக ரெடி. 200 ரூபாய் காசு தேவை, பொது மீட்டிங் போக ரெடி. அதுதான் நடக்குது. அவங்களுடைய அறியாம, அவங்களுடைய நமக்கு என்ன தேவையோ நம்ம பயன்பாட்டு கொண்டாடுறா அந்த மாதிரி நினைப்பு மக்கள்கிட்ட. ஊருக்கு வந்து நல்ல தண்ணி வேணும், நல்ல தண்ணி மேலசௌரி ஆட்டத்துக்கு வேணாம், மருதூருக்கு வேணாம். குடிநீர் வந்து மேலசௌரி ஆட்டத்துக்கு வேணாம், மருதூருக்கு வேணாம், கீழே சௌரி ஆட்டமும் தண்ணி குடிநீர் வந்து உப்பு தண்ணி ஆயிடுச்சு. இந்த 3 ஊருக்குமே தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளர் கவனத்திற்கு ஃபில்டர் தண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஃபில்டர் தண்ணி போல தொலைநோக்கு திட்டத்தோட காவிரி குடிநீர் திட்டமும் கொண்டு வர்றதுக்கு ஆமா நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமா கோரிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு குடிநீர் தண்ணி நல்ல தண்ணி வேணும், நல்ல தண்ணி வேணும். ஆனா எங்களுக்கு வந்து மேல சௌரியாவட்டம்னா ரொம்ப அழிவுல போயிட்டு இருக்கு. நிறைய விதைகள் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அங்க உப்பு தண்ணி காரணம் அந்த உப்பு தண்ணி தான். பாப்பா நம்ம வந்து திமுக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருண் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த கவனத்தில் கொண்டு போவோம். முக்கியமா உங்க பஞ்சாயத்துல அதே மாதிரி மருதூர்ல ஒரு மினி டேங்க், மருதூர்ல ஒரு மினி டேங்க் போற எதிர்ப்புல இருந்துச்சு. ஒரு நபருக்காக அந்த மினி டேங்க் போற தூத்துட்டாங்க. யார் அந்த நபரு?
அந்த மைக் செட்டு சேகருங்கிறவர் வீட்டுக்கு முன்னேறிக்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உங்க மேல ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க? தாராளமா பண்ணடு சார். சரி, நான் ரெக்கார்டு பூராம வச்சிருக்கேன். சரி, நான் எங்கெங்க ரெக்கார்டு போட்டிருக்கேன், நான் எல்லா ரெக்கார்டுமே நான் வச்சிருக்கேன். நான் ஏன் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து அந்த குடிநீர் வந்து அந்த மினி டேங்க் இருந்தது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் தான் அந்த மினி டேங்க் போட்டு கொடுத்தாரு. போர் போட்டு மினி டேங்க் நல்லா இயங்குனுச்சு. அந்த மினி டேங்க்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நபர் புறம்போக்கு இடத்துல மைக் செட்டு சேருங்கிறவரு முன்னறிக்க புறம்போக்கு இடத்துல கீழே கடை மேல வீடு, கீழே கடை மேல வீடு, வீடு கட்டி அந்த வீடு கட்டுனதுக்காக 2023 அந்த போரை தூத்துட்டாங்க. மோட்டரை எடுத்துட்டு தூத்துட்டாங்க. ஒவ்வொன்றா உடைச்சு எடுத்துட்டாங்க. நாங்க பல தரப்பு பிடிஓக்கு மனு வச்சு பார்த்தோம். இந்த மினி டேங்க ஏங்க வைங்க, இந்த மினி டேங்க ஏங்க வைங்கன்னு. இப்போ இருக்க சின்னத்தோரட்ட இப்போ உள்பட இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தை கூட சொல்லிட்டேன். நீங்க வந்து இதை வந்து என்னட்ட சொல்லாதீங்க, இதை வந்து நீங்க பிடிஓட்ட நீங்க பெட்டிஷனா போட்டு அந்த போரை எடுங்க அப்படின்னு இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் இன்னைக்கு கிளருக்கு சொல்றாரு. பார்ப்போம், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மாவட்ட ஆட்சியரில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கும் விழிப்புணர்வுக்கு தயாராகுங்க. நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அந்த செய்தியை பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.